மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா. என்னடா? உலகத்துல நட்பு பெருசா காதல் பெருசாடா? டேய், நட்புல ஏமாந்தவனுக்கு காதல் பெருசா தெரியும், காதல தோத்தவனுக்கு நட்பு பெருசா தெரியும். ரெண்டுலயும் தோத்தவனுக்கு? டேய், மூடிட்டு சொல்றது மட்டும் கேளு. இரு, நேற்று வேற ஏதோ சொன்னியே, அதை மறுபடியும் சொல்லு. ஓ அப்படியா? ஓகே சொல்கிறேன். ஹலோ. ஏய், எங்கடா இருக்க? ரூமுக்கு வாடா சீக்கிரம். ஏய், ரூமுக்கு தானே வந்துன்னு இருக்கேன், வரேன் வை. எங்கடா இருக்கீங்க? டேய் கார்த்தி, தினேஷ், எங்கடா போய் தொலைஞ்சிங்க? என்ன வர சொல்லிட்டு உனக்கு எங்க போனானுங்க? கார்த்தி, சிவா, ஹாப்பி பர்த்டே மச்சி ராகேஷ். மச்சானுக்கு பர்த்டே. என் பேர் ராகேஷ். நானும் உங்களை மாதிரி தான் பிடிச்சதை தொலைச்சிட்டு கிடைச்ச வேலையை பார்த்துட்ருக்கேன். என் லைஃப்பில் எனக்கு அதிகமாக சந்தோஷத்தை கொடுத்தது 2 பேர். ஒன்று என் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று அவ. ஹலோ மேடம், காசு கீழே வந்துச்சு பாருங்க. டேய், யார் அவன்? சம்மந்தமே இல்லாம உள்ள வரா? இப்போ அவன் முக்கியம் இல்ல, அங்க வேற ஒன்று நடந்தது, அதனு கேளு. இவதாங்க என்னோட ரம்யா. 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணியிருந்தா கூட எவ்வளோ லவ் பண்ணியிருப்பேனான்னு தெரில. பார்க்கும் அப்பொழுதிலே விழுந்தேன். ஏ பெண்ணை, உன் மனதிலே கண்டேன் ஒரு ஊஞ்சலை போகும் அவ்வழியிலே தொலைந்தேன். எங்கும் என் இதயத்தை
யாரா நீ? எதுக்கு அந்த பொண்ணை பார்க்குற? எந்த ஏரியாடா நீ? இன்னொரு வாட்டி இந்த ஏரியாவில் பார்த்தேன் வச்சுக்கோயேன், அச்சு கை காலம் வச்சிருவேன். சரியா? அதுதான். எல்லாம் சரிடா. அவனுக்காக இவ்வளோ பண்ணுறல்ல, எதுக்குடா இதெல்லாம்? அப்படி நமக்கு என்ன லாபம் இருக்குதுல்ல? ஏய் ஸ்வீட் ஹார்ட், என்ன மூட் அவுட்டாக இருக்க? வாங்கினதை சாப்பிடாம இருக்க? நந்து, என்னாச்சு? இது சரிப்பட்டு வராது. எது? இதுவே நம்ம மீட் பண்ணுறது கடைசியாக இருக்கட்டும். என்னடி சொல்கிற? ஏற்கனவே எங்கள் அக்காவால் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. நானாச்சு அவரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஓ சரி, எதுக்கு? நீ ரிச்சா இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் ஜாதிலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீ ஏண்டி, உனக்கு இதெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணும்போது தெரியலையாடி? தப்பு பண்ணிட்ட. நீ ப்ரப்போஸ் பண்ணும்போதே அக்செப்ட் பண்ணது நான் பண்ண தப்பு தான். ஓஹோ, இப்போதான் உன் அப்பா அம்மா ஜாதிலாம் கலந்து தெரியுதாடி? சொல்றத புரிஞ்சுக்கோ. ஹேய் போதும், கிளம்பிடு நீ. என்ன லைஃப்டா இது? ஹே, வந்துட்டியா? திடீர்னு எதுக்காக வர சொன்னேன்? சும்மா ஷாப்பிங் போலாம் தான் வர சொன்னேன். சரி போலாமா? ம். வாடா. டேய், எப்படா வந்த நீ? உன்னோட ரூம்லாம் தேடிட்டு இருக்க, இங்கே வந்து உட்காந்துருக்க. அப்புறம் தியா கிட்ட லவ் சொல்ல போன, என்னாச்சு? சொன்னியா இல்லையா? டேய் நீ வேற, அங்கே நடந்ததே வேறா. ஏண்டா? டேய், யாரோ ஏதோ 2 பேர் பேசினாங்களாம், சண்டை போட்டாங்களாம். அதை பார்த்துட்டு இவரு லவ் சொல்ல மாட்டாராம். போட்டா அவங்க யாரோ தான், பட் என் நிலைமையை பார்த்தானே. அது மட்டும் இல்லாம அவ கண்ணை பார்த்தான்டா, அதுல லவ் இருந்துச்சு. கூடவே என் கூட சேரலாம் பயம் இருந்துச்சு. அதான் சொல்ல மாட்டேன். அப்ப 2 பேருமே ஆசைப்பட்டிருக்கீங்க, ஆனா சொல்லிக்கல, அப்படிதானே? ஆசைப்பட்டு லவ் பண்ணிட்டு வாழ நம்பிக்கலாம், பிரிஞ்சு போனோமா? டேய், இப்ப கூட ஒண்ணு இல்ல, மறுபடியும் போய் சொல்றா. எப்பதான் சொல்றது? இல்ல மச்சான், வேணாரா, அவ நல்லா இருக்கட்டும், நல்லாதான் இருப்பா. அவளுக்காக சிகரெட் எல்லாம் விட்ட மச்சான். ஆனா ஒண்ணு மட்டும் புரியலடா, யாரோ முன்ன பின்ன தெரியாதவனை கட்டி கொடுத்தா அவன் நம்ம நல்லா பார்த்துப்பான் நம்புற பொண்ணுங்க கூடவே இருந்துட்டு நல்லா புரிஞ்சுட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டா பழகிற நம்மள நல்லா பார்த்துவான் ஏன்டா நம்ப மாட்டாங்க? ச்சே, என்ன லைஃப்டா. டேய் டேய் ராகேஷ், இல்லடா, நான் சொல்றதை கேளுடா. அதுக்கப்புறம் அவனும் அதை பத்தி பேசல, நானும் ஏதாவது பேச போனா கோவப்படுவான். அவன் எங்களை விட்டு தனியாவே இருந்தான்டா. அப்புறம் எப்படியோ வேலை கிடைச்சு இப்போ நம்ம பண்றது கூட அவனோட சந்தோஷத்துக்காக தான்டா. ஏன்னா இதுவும் அவனுக்கு அந்த பொண்ணு மாதிரி தான், ரொம்ப பிடிக்கும். சாரிடா மச்சான், அவனை தப்பா நினச்சிட்டேன். அவனை கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துறோம்டா. சரி, நம்ம நெக்ஸ்ட் மூவ் என்னடா? மச்சி, ஆல் தி பெஸ்டா. இன்னைக்கு மறக்காம சொல்லிடு. கண்டிப்பா மச்சான், நீங்க அவ கண்ணை பார்த்து சொல்றேன். என்ன இன்னும் வரல? இந்த பக்கம் தான் நான் வரணும். டைம் ஆச்சு. இந்த பக்கம் தான் நான் வரணும். சொல்றா. ஏ மச்சான், வாழ ரம்யா அவங்க நான் பார்த்தேன்டா. எங்க? டிபி ஸ்டாப்பிங் பக்கத்துல. நான் பார்த்துக்கிறேன் விடு.
அலைய விட்டுற? இருடி, 2 வருஷமா அவன் என்ன பார்க்காம இருந்தான்ல, அலையட்டும். எச்சி பாவம் இல்ல. அவன் பழைய லவ் அப்படியே இருக்கான்னு செக் பண்ணணும்ல. அதெல்லாம் மாட்ட மாட்டேன். ச்சே, மிஸ் பண்ணிட்டோமோ? ஷிட், இந்த வேலையை பார்க்காம வேடிக்கை பார்த்துன்னு இருக்கேடா ராகேஷ். ஹலோ ஹலோ, ஹூஸ் திஸ்? ஹலோ, நான் ரம்யா பேசுறேன். நாளைக்கு உன்னை மீட் பண்ணணும். மார்னிங் 10 மணிக்கு பெரியார் பார்க் வா. நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன். கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னது இது? நீயே பாரு. பவித்ரா, இத்தனை நாள் என்னை வெயிட் பண்ண வச்சது போதும். ஐ கான்ட் லிவ் வித்வுட் யூ பிகாஸ் யூ ஆர் மை சோல். ஐ லவ் யூ பவி. எதுக்கு இப்படி சிரிக்கிற? எனக்கு அப்படியே பத்திட்டு வருது, கொஞ்சம் நிறுத்து. ஹேய், என் ஃப்ரெண்டு வெங்கட் இல்லை, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறான். ரிஹர்சல் பண்ணலான்னு கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டான். இன்ஃபேக்ட் எனக்கே இது தெரியாது. ரம்யா, பிலீவ் மீ. பொய் சொல்லலையே. ரம்யா, நான் உண்மையாக தான் லவ் பண்ணுறேன் உன்னை. ஓகே, belated happy birthday wishes. பரவாயில்லையே, மறக்காமல் இன்னும் ஞாபகம் வச்சிருக்க. தென் எஸ்டர்டே நான் ரொம்ப ஹாப்பி தெரியுமா? பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த சர்ப்ரைஸ், அப்புறம் நீ எனக்கு. யூ நோ ஒன் திங், நம்ம இங்கே மீட் பண்ணது காரணமே இந்த மொபைல் தான். எப்படி? எப்படின்னா, அதை கிஃப்ட் பண்ணி கொடுக்க சொன்னதே நான் தான். அண்ட் உனக்கு ப்ளூ கலர் ஷர்ட்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான். ரம்யா, என் லைஃப்பில் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது இதுதான். உனக்காக அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் தெரியுமா? அதுவும் எனக்கு தெரியும். எப்படி? அடிக்க ஆள் அனுப்புனதே நான் தானே, எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? பட் உன்னை அடிக்க இல்லை, வேற ஒரு மென்டல் ஓவராக சொல்லிவிட்டு நீ தான் மாட்டிக்கிட்ட. எனக்கு ஒன்றும் புரியல ரம்யா. இன்னுமா உனக்கு புரியல லூஸு? ஐயோ டியூப்லைட். ஏய், கலாய்கிறியா? பின்ன என்ன, வீடியோ என் கையில் எப்படி வந்ததுன்னு நீ கேட்கல, கால் எப்படி உனக்கு வந்ததுன்னு கேட்கல. அன்னைக்கு ஏடிஎம் பக்கத்தில் நீ ஒடியும் போதே நான் பார்த்துட்டேன். அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் என்ன நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். ஏய் ராகேஷ், உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணுறடா. இதுதான் சான்ஸு. இதை மிஸ் பண்ணா அவ்வளோதான். எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்க, இப்பயாச்சும் சொல்லு, என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? 1 செகண்ட். கம்மிங் 29th மேரேஜ், நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக வந்துடணும். ஏய், ஒரு விஷயம் சொன்னா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? எல்லாத்தையும் அப்படியே நம்பிடுவியா? ஒரு நிமிஷம் நின்று யோசிக்க மாட்டேன்? உனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லையா? யூ நோ ஒன் திங், உன்னை தவிர என் மைண்டில் வேறு எதுவும் இல்லை. இதை ஒழுங்கா பாத்தியா? நம்ம கூட படிச்சல கே ரம்யா, அவளோட மேரேஜ் தான் இது. வா, நீ நானும் ஒன்னா போலாம். உன்னை என் அப்பா அம்மாவுக்கு மருமகனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். பட் நீ இப்படி இருந்தா நீ எனக்கும் ஒய்ஃபாகவும் நான் உனக்கு ஹஸ்பண்டாக தான் இருக்கணும் போல. ராகேஷ், உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா?
ஐ லவ் யூ. ஓகே கரெக்ட் டேக் ஓகே சூப்பரா பண்ணலாம். ஹலோ, நான் தியா பேசுகிறேன். காந்தி பார்க் வா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மச்சான் வண்டி சாவி போடுறா. அனு, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. நம்ம சேருவோமா மாட்டோமான்னு. கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? நீங்கள் வேறு ஆளுங்க, நான் வேறு ஆளுங்க. கொஞ்சம் சொல்கிறது கேளுப்பா. எனக்கு இன்னும் வேலையும் கிடைக்கல. ஃப்யூச்சரை நினச்சாதான் பயமாக இருக்குது. சி வாய மூடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. எல்லாம் நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குது. ஒரு விஷயத்த பாசிட்டிவாக பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். அரவிந்த், எங்கள் அப்பா அம்மா விட நீ நல்லா பார்த்துப்ப நம்பிக்கையில் தான்டா இருக்கேன். நீயே இப்படி பேசினா எப்படிடா? நீயும் நானும் ஒன்றா இருக்க வரைக்கும் நம்ம சந்தோஷமாக தான்டா இருப்போம். டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங். சாரி அனு. ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு சாக்லேட் முக்கியமா என்ன? ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் வேணுமா என்ன? நம்ம கிட்ட தான் லவ் இருக்கு. வறண்ட பூமியில் விழுந்திடும் முதல் துளி நீ, மழைச்சாரலில் வீசிடும் மண் வாசம் நீயே. வறண்ட பூமியில் விழுந்திடும் முதல் துளி நீ, மழைச்சாரலில் வீசிடும் மண் வாசமும் நீயே. எப்படி இத்தனை அழகை சேமிக்கிறாய் உன்னில்? எத்தனையோ கேள்விகள் கேட்டு குழம்புகிறேனே என்னில். அகவியே அகிலமும்